சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 15/6/2026 திங்கட்கிழமை, ஆனி மாதம் 1ஆம் நாள். அமாவாசை திதி காலை 8:24 வரை. அதன் பிறகு பிரதமை திதி. மிருகசீரிடம் நட்சத்திரம் இன்று இரவு 7:08 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய ராகுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள குடும்பத்தில் நல்ல சம்பவங்கள், நல்ல அறிமுகங்கள், வெற்றி, லாபங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது ஒரு பொருளை வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ உகந்த நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இது வரைக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தவங்க, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படி இருக்குமோ இப்படி இருக்கும்னு பயப்பட்டவங்க எல்லாருக்குமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்கன்ற மாதிரியாக ஒரு தைரியம், தன்னம்பிக்கைலாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. சிலருக்கு நல்ல இன்ட்ரடியூசிங்னு சொல்லப்படக்கூடிய அறிமுகம், ரொம்ப நாளாக இவரை பார்க்கணும் அவரை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களாம் இன்றைக்கி கிளம்பி போய் ஒருத்தரை பார்க்குறதுக்கோ அல்லது ஒரு விஷயத்தை முடிச்சிடுறதுக்கோ இன்றைக்கி அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். காலையில் ஆரம்பிக்கிற ஒரு விஷயத்தை ஜவ்வு மாதிரி இழுக்காமல் சாயந்தரத்துக்குள்ளே இன்றைக்கி முடிச்சிடுவீங்க. 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை. முயற்சிகள் பலிக்கும். எப்படி நமக்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் கூட அண்ணன் தம்பி அந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய அளவில் அப்படியே சோதனைகள் இருக்காது. ராசிநாதன் இன்றைக்கி வலுவாக இருக்கிறதுனாலையும் மற்ற கிரகங்கள் கொஞ்சம் சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனாலையும் பெரிய அளவில் சோதனைகள் இல்லாமல் எதிலையும் ஒரு நிறைவுகள், ஒரு சந்தோஷம், திருப்தி இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்ப வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் பாவகத்தில் சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய எதிலும் ஒரு நிறைவுகள், குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இப்போ ஒரு பெரிய அளவில் நல்லது நடக்கும். குடும்பத்தில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனை, நான் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல, இந்த மாதிரியாக பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, என்னுடைய வாழ்க்கையே இந்த மாதிரி ஒரு சீர்குலைந்து போன மாதிரியாக இருக்குதுன்ற மாதிரியாக குடும்ப விஷயத்துலையும் வீட்டு விஷயத்துலையும் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார சகோதரிகள் மற்றும் ரிஷபராசிக்கார ஆண்கள் எல்லாருக்குமே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய சந்தோஷமான ஒரு முடிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. காசு பணம் சம்பாதிக்க முடியலேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இன்றைக்கு வருமானம் வரக்கூடிய வழிகள் என்னன்றது அடையாளம் தெரியும். இன்றைக்கே அவ்வளோ வந்துடும் அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் எந்த இடத்துல எப்படி உழைச்சா, எந்த மாதிரியான வேலைக்கு போனால், எந்த மாதிரியான தொழில் பண்ணால் அதில் வருமானம் வருன்ற சில ஐடியாக்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இது சரியா இது தப்பா அப்படிங்கிற மாதிரியாக பணம் வரக்கூடிய வழிகள் அப்படியே நடக்கக்கூடிய, அது அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியிலே சந்திரன் வலிமையாக அமர்ந்திருக்கிறார். ராசிநாதனும் இன்றைக்கு நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சந்திரன் அமாவாசையை விட்டு இன்றைக்கு வெளியே வந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு மிகப்பெரிய அளவில் ஒரு தைரியம், தன்னம்பிக்கையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். என்ன கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் குழப்பத்தில் இருந்து வந்தவங்கலாம் ஒரு தெளிவில் வரக்கூடிய அமைப்பு இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல உண்டு. கல்வி அமைப்புகள் பெரிய அளவில் மாணவர்களுக்கு ஒரு சீராக இருக்கும். இதை படிக்கணும் அதை படிக்கணும், இதை படிக்கலாம் அதை படிக்கலான்ற மாதிரியாக ஒரு தீர்மானங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெரியவர்கள் எல்லாருக்குமே கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கி உண்டு. ஏதாவது ஒரு இடத்துல பேர் கெட்டு போயிருக்கும் இல்லையா, இந்த இடத்துல காசு பணம் கொடுக்கல, இந்த இடத்துல கொஞ்சம் வார்த்தையை விட்டுட்டேன், இந்த இடத்துல இது இப்படி ஆகிப்போச்சு அது அப்படி ஆகிப்போச்சுன்ட்டு கொஞ்சம் பேர் கெட்டு போனவர்கள் எல்லாருக்குமே மறுபடியும் பெயர் வருவதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்கார பெண்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த உடல் மன கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு கூடுதல் நன்மைகள் ஏற்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் அமாவாசையிலிருந்து வெளியிலே அதே நேரத்தில் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
12ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறார். ராசியில் சுபகிரகங்கள் இருக்கிறதுன்றது ஒரு பெரிய யோகமான ஒரு அமைப்பு. என்ன கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 12ஆம் இடம் அப்படின்னாலே கொஞ்சம் செலவை பார்த்து பயப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஐயோ இப்படி இருக்கே அப்படி இருக்கே, இன்றைக்கே அதை செலவு பண்ண முடியுமா, பிள்ளைக்கு அங்கே ஃபீஸ் கட்டணும் இங்கே ஃபீஸ் கட்டணும், மனைவிக்கு இப்படி இருக்குது, கணவனுக்கு இப்படி இருக்குது, குடும்பத்தில் நான் ஒருத்தன் தான் சம்பாதிக்கிறேன், 2 வருமானம் இனிமேல் வருமா வராதான்னு தெரியலையே என்கின்ற மாதிரியாக பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. சிலருக்கு வெட்டி அலைச்சல்கள்னு சொல்லுவோம்ல, ஒரு விஷயத்துக்கு போகிறோம், அந்த போகிற விஷயத்தில் அந்த ஆள் இருந்து அவர் இருந்து இந்த விஷயம் இருந்து போன விஷயம் டக்குன்னு முடிஞ்சால் அது ஒரு நம்மளுக்கு சந்தோஷம். ஆனால் போகிற இடத்துல சந்திக்க போனவர் இல்லை, அல்லது எந்த விஷயத்திற்காக போகிறோமோ அன்றைக்கி தவறான ஒரு அமைப்புகளை வந்துட்டோம், இந்த இடத்துல வந்தது வேஸ்ட்டுன்ற மாதிரியாக வீண் பிரயாணம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. அதனால் இன்றைக்கி பயணம் போகிறீங்களா வேண்டாமன்றதை தேவைப்பட்டால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அல்லது வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியே சம்மந்தப்பட்ட அமைப்புகள் கன்ஃபார்மாக அங்கே தான் இருக்கான்றதை உறுதிப்படுத்தி கொண்டு அப்படியே பயணங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. அம்மானால் சில பேருக்கு லேசாக கொஞ்சம் வருத்தங்கள் வரும். தாய்க்கு உடம்பு சரியில்லை, அல்லது அம்மா ஏதாவது நம்மளை பற்றி தவறாக நினச்சி ஒரு சத்தம் போடுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசி பலன் நிகழ்ச்சி தொடரும். ராசி பலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் வலிய நிலைமையில் அமர்ந்திருக்கிறார். லாபாதிபதியும் வலிமையாக இருப்பது என்பது கடந்த காலத்தில் ஒரு மாத காலமாகவே தோல்வி மனப்பான்மையில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அது ஒரு பெரிய அளவில் நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு, வெற்றி பெற்றே தீர்வோம் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்புங்க இன்றைக்கு. 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர் நடுத்தர வயதினர் எல்லாருக்குமே இப்போது ஒரு நல்ல அறிமுகங்கள், சில அடிப்படை அமைப்புகள் உருவாகக்கூடிய அமைப்பு. திருமணம் நல்ல விதமாகவே நடக்கும். போன திருமணத்தை விட இந்த திருமணம் நல்லா இருக்குன்ற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. அண்ணன் அக்கால் உறவுகள் மிகப்பெரிய அளவில் ஒரு சிறப்பாக இருக்கும். கை கொடுக்கக்கூடிய, நம்மளே அண்ணனுக்கோ அக்காவுக்கோ உதவி பண்ணுறது, அண்ணன் அக்கா நமக்கு ஏதாவது உதவி பண்ணுறதுன்ட்டு ஒரு வழியில் நல்ல விதமான பாச பரிமாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. இது வரைக்கும் இதில் மனக்கட்டுப்பாடு இல்லை, அதில் மனக்கட்டுப்பாடு இல்லை, தேவையில்லாமல் இந்த விஷயத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு உயரிய மனக்கட்டுப்பாடு, ஆரோக்கியம் போன்றவை நல்ல விதமாக அமைந்து எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய, ஜீவனாதிபதியோடு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். பெரிய அளவில் நன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். தொழில், வேலை, வியாபாரம் போன்ற அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். நல்ல ஐடியாக்கள் வரும். உயர்கல்வி கற்பதற்கு எந்த கல்வி, எதில் பிஜி படிக்கலாம், இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா, இங்கே போய் படிக்கலாமா அங்கே போய் படிக்கலாமா, உள்ளூரில் படிக்கலாமா வெளிமாநிலமா வெளிநாடா, இந்த மாதிரியாக கன்னிராசிக்கார புத்திசாலி மாணவ கண்மணிகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இன்றைக்கோ நாளைக்கோ தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பிஹெச்டி படிக்க முடியாமல் இருந்தவங்க அதை அப்படியே இதற்கு இழுத்துக்கிட்டே போதுன்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷத்திலேயே பிஹெச்டியை முடிச்சிட முடியுன்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்க, சம்பளம் கொஞ்சம் கூட வேணுங்க, ஒரு ப்ரொமோஷன் வேணுங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான மூமெண்ட்டு. இன்றைக்கே பதவி உயர்வு கிடைக்கல, இன்றைக்கி வாரத்தினுடைய ஆரம்ப நாள், இன்றைக்கு தான் ஆஃபீஸ் போக போகிறோம், இன்றைக்கே பதவி உயர்வு கிடைக்கல, சம்பள உயர்வு கிடைக்கலன்னா கூட நல்ல செய்தி காதில் விழுதுன்னு சொல்லுவாங்கள்ல. எப்போ அவங்க விஷயத்தை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறாங்க, இந்த வாரத்தில் முடிஞ்சிடும், 10 நாளில் முடிஞ்சிடும், அல்லது இந்த மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு ப்ரொமோஷன் போட்டுருவாங்கன்ற மாதிரி அலுவலக சூழல், வியாபார சூழல், தொழில் சூழல் நன்றாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி. துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமத்திலிருந்து விலகி அப்படியே 9ஆம் இடத்துல சந்திரன் வலிமையாக வந்து உட்கார்ந்துருக்கிறார். தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லலாம். ஜீவனாதிபதி 9ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறது, பாக்கியாதிபதியும் வலிமையாக இருப்பது என்பது ஒரு நிலையில் நல்ல பலன்களை செய்யக்கூடியது. தொழில், வேலை, முன்னேற்ற அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது உண்டு. வியாபார பெருமக்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் இந்த நாள் ஒரு முக்கியமான நாளாக அப்படியே கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. இது வரைக்குமே ஒரு செய்ய தயங்கின ஒரு விஷயத்தை இன்றைக்கி தைரியமாக செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சிலருக்கு தெய்வ தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும். குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துடலாம், இஷ்ட தெய்வ தரிசனம் போய் பண்ணிட்டு வந்துடலாம். ஸ்ரீ மகாபெரியவர், ஸ்ரீரமணர் போன்ற
ஒரு மனிதர்களாக பிறந்து தெய்வங்களாக மாறின ஒரு அவதார புருஷர்கள் அடங்கிய அதிஷ்டானங்களை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த வாரத்திலேயே அப்படியே பெரும்பாலான துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க. பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்று முதலே அப்படியே துளாராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது. தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த சில ஒரு தாவாக்கள், இந்த வழக்கு சாதகம் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் ஒரு சுமூகமாக தீர்த்துக்கலாம்ன்ற மாதிரியாக, நீ கொஞ்சம் விட்டு கொடு நான் கொஞ்சம் விட்டு கொடுன்ற மாதிரியாக எதிர்த்தரப்புக்கிட்ட காம்ப்ரமைஸ் பேசக்கூடிய அமைப்புகளும் உங்களில் சில துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. எதிலும் ஒரு கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். இப்போ தான் அவர் அமாவாசையை விட்டு வெளியே வந்திருக்கிறாரு. பிரதமை தேதியில் இன்றைக்கி காலையில் 8:30 மணியிலிருந்து தான் மாறுறார். ஆக அமாவாசை அமைப்புகளில் பக்கத்திலேயே நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்குங்க. முடிவெடுக்கிறதுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் மனசு கொஞ்சம் டைலமா அமைப்பில் இருக்கின்றதுனால வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம், வேலையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம், புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் செய்யவே கூடாது. இன்றைக்கி இதை ஆரம்பிக்கிறேன் நாளைக்கு இதை ஆரம்பிக்கிறேன்னு இந்த 2 நாளைக்கு ஆரம்பிக்கிற விஷயத்தெல்லாம் அப்படியே தள்ளி போடுங்க. ஒருத்தரை போய் புதுசாக போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் சரியாக வரவே வராது. ஒரு தெளிவில்லாத ஒரு மனநிலைமையில் இருப்பீங்க. ஆக சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்க எல்லாருமே வரக்கூடிய தகவல்கள், பேசக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக இருக்கான்னு 1க்கு 4 தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே பண்ணக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டுங்க. நண்பர்களுக்கு ஏதாவது உதவிகளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பாலுங்கணத்தில் போய் குதித்த மாதிரி சில விஷயங்கள் வரும். அதனால் யாருக்கும் கையெழுத்து போடாதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடுறது, அதை போடுறது, இதை போடுறது, ஷூரிட்டி கொடுக்கறது, நல்லவர் தாங்க, எனக்கு நல்லா தெரியுங்க, எனக்கு ஒரு 10-20 வருஷமாக பழக்கங்க, இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் இன்றைக்கும் நாளைக்கும் தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம நாளாக அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானத்திலிருந்து சப்தமாதிபதியும் சேர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு. ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் கூட அவர் உச்ச நிலைமையில் இருக்கிறனால கொஞ்சம் லேசாக கலக்கங்கள் இருந்தாலும் கூட அதை வெளியே காட்டிக்காமல் எதையும் சமாளிக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நண்பர்களின் மூலமான ஆதரவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. கணவன் மனைவி உறவு கூட கொஞ்சம் நல்லா சீராகும். மனைவிக்கு அப்படி சரியில்லை இப்படி சரியில்லை. உண்மையிலே தனுசு ராசிக்காரர்கள் மனைவியை ரொம்ப பாசமாக வைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள். மனைவிக்கு சம உரிமை பேச்சளவில் இல்லாமல் செயலளவிலையும் கொடுக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்களாக இருப்பீர்கள். மனைவியுடைய அத்தனை பிரச்சனைகளையும் அப்படியே அக்கறையோடு கேட்டு மாலை 3 மணிக்கு பிறகு இதில் இப்படியா இதில் இப்படியா நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஒரு முடிவு எடுப்போம் என்கின்ற மாதிரியாக பெண்களுக்கு கருத்து சுதந்திரம் கொடுக்கக்கூடிய தனுசு ராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே இன்றைக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் உறவுகளில் ஒரு புதிய மறுமலர்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் இருக்கும். எதிரி கூட நண்பனாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஏன்னா உங்கள் ராசி இப்போ கொஞ்சம் ஒரு மேம்பட்ட அமைப்புகளில் இருக்குது இல்லையா? அப்போ மற்றவர்கள் எல்லாமே உங்களுடைய மாற்றத்தை பார்த்துட்டு இவர்கிட்ட ஏற்று நின்று என்னத்தை கண்டோம், இவர் பக்கத்தில் போய் நின்னோம்னா நமக்கு கொஞ்சம் 4 காசாவது கிடைக்கும் அல்லது 4 சப்போர்ட்டாவது கிடைக்கும்ன்ற மாதிரியாக உங்களை பற்றிய அபிப்பிராயங்கள் எதிரிகளிடையே மாறக்கூடிய நாளாக, எதிரியும் நண்பனாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. எல்லாருக்குமே கடன் தொல்லைகள் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குது. மனுஷனுக்கு வேண்டாதது இந்த கடனும் நோயும் தான். இந்த 2மே இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்பு. இன்றைக்கே கடன் தீர்ந்துடும், இன்றைக்கே நோய் தீர்ந்துடும் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. படிப்படியாக கடனிலிருந்து நோயிலிருந்து விலக ஆரம்பிக்கின்ற அதற்கான சில சம்பவங்கள், அறிமுகங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைங்க. வேலையில் ஸ்டாண்டர்ட் இருக்கும். தற்காலிக பணியாக செய்யக்கூடியவர்கள் நிரந்தர பணியாளர்களாக ஆகக்கூடிய அமைப்பு. என்ன வேலை கிடைக்கணும்னு இளைய பருவத்தினர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த வேலைக்கான சில விஷயங்கள், இங்கே போங்க அங்கே போங்க, இதை எழுதுங்க அதை எழுதுங்கன்ற மாதிரியாக இந்த வேலை சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த பருவ வயதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல வேலை கிடைப்பதற்கான ஆரம்ப அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கிறார். பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இப்போது பெரிய அளவில் நன்மைகள் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாள் இருக்கும். சிலருக்கு புத்திர பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு,
பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கலை, அது நடக்கலை, இது நடக்கலை, வேலை கிடைக்கல, வெட்டி கிடைக்கல, தொழில் நல்லா இல்லை, அல்லது அவங்களுடைய கேரக்டரே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, நம்ம பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க, கிளிக்கு ரெக்க முளைச்சிருச்சு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியாக தனியே பறக்க துடிக்கிறார்கள். அவர்களை அனுமதிப்பதா வேண்டாமா என்கின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஆன்சர்ஸ் கிடைக்கக்கூடிய, பிள்ளைகள் மேலே நம்பிக்கை வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு லட்சியம் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இப்போது ஆரம்பிக்குது. கடந்த 3-4 வருடங்களாக எதுவுமே சரியாக நடக்கலைங்க. வேலை சரியா இல்லை, தொழில் நல்லா இல்லை, இன்னும் நான் செட்டில் ஆகலைன்னு சொல்லுவீங்க இல்லையா, கல்யாணம் பண்ணுறதுக்குன்னு வந்தால் எங்கே நானே இன்னும் செட்டில் ஆகலைன்னுவீங்க. இந்த மாதிரி செட்டில் ஆகலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றையிலிருந்து அந்த செட்டில் ஆவதற்கான சில விஷயங்கள் உருவாகக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி. மீனராசிக்காரர்களுக்கு அமாவாசையிலிருந்து அப்படியே விலகி அடுத்த நாளில் 4ஆம் இடத்துல சந்திரன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழில்துறை முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளைஞர்களுக்கு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய மாற்றங்களை இப்போவே நீங்கள் அப்படியே உணரக்கூடிய அமைப்புகள் இன்று முதலே ஆரம்பிக்கின்றன. ஒரு வாரமாகவே உத்திரட்டாதி நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் அந்த 2 பேருக்குமே பெரிய அளவில் மனக்கலக்கங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. படிப்பு சார்ந்த விஷயங்களில் போன வருஷம் ஃபுல்லாக கோட்டை விட்டவங்க, சோம்பலாகி போய் நல்லா படிக்க முடியல, 10 மார்க்கு கம்மியாக எடுத்துட்டேன், 20 மார்க் கம்மியாக எடுத்துட்டேன், அரை மார்க்கில் போச்சு, 1/4 மார்க்கில் போச்சுன்ட்டு ஒரு விஷயத்தை தவற விட்டவங்க, ஒரு விஷயத்தில் கில்ட்டி ஃபீலிங்கில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இனிமேல் நீங்கள் நல்லா இருப்பீங்க, முயற்சியாக எடுத்து படிங்க, முயற்சியாக வேலைக்கு போங்க அப்படின்ற மாதிரியான இளைய பருவத்தினத்துக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. பெரியவர்களுக்கு வழக்கம் போல் நல்லா தாங்க இருக்கும். அப்படிலாம் மீனராசிக்காரர்களுக்கு 50 வயது 40 வயது தாண்டியவர்களுக்கு கஷ்டம் என்று சொல்ல முடியாத அளவிற்கு ராசிநாதன் வலுவாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து தனுசு ராசிக்கான 2026 குருப்பெயர்ச்சி பலன்களை விரிவாக பார்க்கலாம். கடந்த வெள்ளிக்கிழமை விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த 2026 குருப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்ட அமைப்பில் இன்றைக்கு 9வது வீடுன்னு சொல்லப்படக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி 2026 குருப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்றதை விரிவாக பார்த்துடலாங்க. உண்மையை சொல்லப்போனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு 8ல் மறைந்தேன்னு சங்கடம் வர வேண்டாம். 8ல் குரு பகவான் மறைந்தாலும் கூட அவர் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையில் இருக்கிறார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அவர் உச்சத்தை அடைவார். அதுவும் அவர் உங்களுடைய ராசிநாதன். ராசிநாதன் எப்போதெல்லாம் வலிமையாக இருக்கிறாரோ அப்போது அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி. என்ன ஒன்று, 8ஆம் இடத்துல அவர் உச்சமாகிறதுனால தடையாகி தடுக்கி விழுந்து அல்லது முதலில் ஏமாற்றத்தை கொடுத்து பிறகு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த வார்த்தை இந்த குரு பயிற்சிக்கு ரொம்ப சரியானதாக இருக்குங்க. ஒரு வருஷங்க குரு பயிற்சி 12 மாதம் 13 மாதம் அமைப்புகள் இருக்க போகிறது. இந்த குரு பயிற்சியில் இன்னொன்று என்னென்னா, அதிசார முறைப்படி ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு ஒரு அடுத்த 3 மாதங்கள் 9ஆம் இடத்திற்கு போயிட்டு திரும்ப 8ஆம் இடத்திற்கே வந்து விடுவார். ஆக இந்த அமைப்புகள் எல்லாம் பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் முன்னேற்றத்துடைய படிக்கட்டுகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. குரு பகவானுடைய இருப்பை விட அவருடைய பார்வைக்கு தான் வலிமை ஜாஸ்தின்றதை அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா. அப்போ 12, 2, 4 ஆகிய இடங்கள் இப்போது குரு பயிற்சியின் காரணமாக புனிதத்தை அதிகமான வலுவை அடைகின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்களுக்கு போக வேண்டும். தூர இடத்துல போய் படிக்கணும், சம்பாதிக்கணும், பொருள் தேடணும், அல்லது ஏற்கனவே நான் வெளிநாட்டில் தான் இருக்கிறேன், வெளிமாநிலத்தில் தான் இருக்கிறேன், இங்கே நான் வீடு கட்டணும், இங்கே எனக்கு தொழில் வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வீடு கட்டுறது, தொழில் சார்ந்த விஷயங்கள், வண்டி மாற்றுறது, புதுசாக கார் வாங்குறது, இதெல்லாமே இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக நடக்கும். நல்ல வீடு கட்டுவீங்க, நல்ல கார் வாங்குவீங்க, லட்சிய கார் லட்சிய வீடுன்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. இது எல்லாமே ஒரு 40 மத்தியம வயது பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சியின் மூலமாக நல்ல பொருள் செலவு ஏற்பட்டு நல்ல பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய அமைப்பு. பணம் என்கின்ற பொருளை செலவு செய்து நல்ல வீடு என்கின்ற நல்ல பொருளை வாங்கக்கூடிய, வாகனம் என்கின்ற நல்ல பொருளை வாங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. 2ஆம் பாவகத்தில் உச்சகுருவின் பார்வை உள்ளது. வீடு வாகனம் எல்லாம் வலிமையாக இருக்கிறது போலவே வருமானங்கள், தன அமைப்பு இதெல்லாம் நல்லா இருக்கணும்னா வேலை தொழில் வியாபாரம் நல்லா இருக்கணும் இல்லையா. அது எல்லாமே உண்மையிலே நல்லா இருக்குங்க. ஒரு தொழிலை இது வரைக்கும் லாபகரமாக இல்லாமல் பண்ணிக்கிட்டு அப்படியே ஏதோ தொழில் பண்ணுறேங்க நானும் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே
லாபத்தோடு தொழில் வரக்கூடிய தன்மைகள் இப்போது இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. சிலருக்கு திருமண பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு திருமண பாக்கியம் 2ஆம் இடத்தை குரு பகவான் 8ல் குரு மறையிறதுனால குருபலம் இல்லைன்றதெல்லாம் அப்போ அமைப்பு கிடையாதுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் கல்யாணமே நடக்காதுன்னா நிச்சயமாக கல்யாணம் நடக்குங்க. ஏன்னா 2ஆம் பாவகம் குடும்ப பாவகம். குடும்ப பாவகத்தை அவர் வலுத்து பார்க்கும் பொழுது, அவரே உச்சனாக இருக்கும் பொழுது திருமணம் தசாபக்தியின் அடிப்படையில் திருமணம் நடக்கிறதுக்கு இது வரைக்கும் தள்ளி தள்ளி போனவங்க எல்லாத்துக்குமே திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டுங்க. இது வரைக்குமே அம்மா சார்ந்த விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரி நெகட்டிவ் இருந்தவங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அல்லது அம்மாவை போய் நேராக பார்க்க முடியல, நானும் அம்மாவும் இருக்கிற இடம் ரொம்ப தூரம், அம்மாவும் இங்கே வரமாட்டேன்றாங்க, இந்த மாதிரி தாயை கவனிக்க முடியவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறவர்களுக்கு தாய் என்கின்ற தெய்வம் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்கன்ற மாதிரியான ஒரு தைரியத்தை தரக்கூடிய அமைப்பு. கல்வி அமைப்புகளில் தடை இருந்தவர்கள், மேற்படிப்பு படிக்க முடியாமல் இருந்தவங்க அல்லது இப்போவே படிக்கக்கூடிய விஷயங்களே கொஞ்சம் டைவர்ஷன் இருக்குது, நல்ல ஸ்கூல் இல்லை, நல்ல காலேஜ் இல்லை, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் தடுமாறி கொண்டிருந்த இளைய பருவ தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வருடம் முழுக்கவே நல்ல கல்வி அமைப்புகள் உண்டாகக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய யோக நல்ல குருப்பெயர்ச்சியாகவே இந்த 2026 குருப்பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமையுங்க. நாளைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குருப்பெயர்ச்சி என்ன பலன்களை தரும்ன்றதை பார்த்துடலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் தனுசு ராசிக்கான 2026 குருப்பெயர்ச்சி பலன்களையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.